இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் நண்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் மழை பெய்யுது, எப்படி காக்கப்பட்டது நோவாவின் குடும்பங்கள், எவ்வாறு பூமியில் உள்ள உயிரினங்கள் அழிக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். எப்படி நீர் வற்றி போகிறத காண்கிறார், கண்டுபிடிக்கிறார், எந்தெந்த பறவைகளை விட்டு பார்க்கிறார், எந்த மலை மேலே பார்த்திங்கன்னா அந்த பேழை கப்பல் நின்றது அப்படின்றதெல்லாம் நம்ம வசனத்தின்படி பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியில் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் அடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டு அரராத் மலை மேலே பார்த்திங்கன்னா அந்த கப்பல் நின்றது. 40 நாள் 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் அடிந்து கொண்டு வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலைச்சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரை போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்து, அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னுடனே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இதற்கு பின் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.